உத்தர திருவிழாவானது நடைபெற உள்ளது. உத்தர திருவிழாவுக்கு வரீங்க எல்லாருமே பங்குனி மாதம், அதுவும் புதன்கிழமை நாளே தான் வருது. புதன்கிழமை பங்குனி 18/4/2026 நம்மளுடைய பங்குனி உத்தர திருவிழா பூஜை. எல்லாரும் அன்னைக்கு நேரகாலமாக வந்துடுங்க. பால் எடுக்கிறீங்க, பால் கூட கொண்டுட்டு வரீங்க எல்லாருமே நேரமாக கொண்டுட்டு வந்துடுங்க. காலை 7 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். காலை 6 மணிக்கெல்லாம் ஏக வேள்வி தொடங்கிக்கும். சரிங்களா? உத்தர ஏக வேள்வியானது சுப்பிரமணிய சுவாமியோட கந்த உத்தர ஏக வேள்வியானது காலை 6 மணிக்கு துவங்கும். உத்தர நாளில் தான் சாமி நம்ம கோயிலில் வள்ளி கல்யாணமானது நடைபெறும். ஐப்பசி மாதம் நடக்கிறது யார் கல்யாணம்? தெய்வ யானை கல்யாணம். பங்குனி உத்தரத்தில் தான் அம்பாளுக்கான கல்யாணம். சாமி அன்னைக்கு கல்யாண கோலத்தில் இருப்பார். அன்னைக்கு தான் நம்ம கோயிலில் சாமிக்கு இந்த கங்காணம் கட்டி பூஜை பண்ணணும்னு சொல்ல பார்த்தீங்களா? அந்த சம்பிரதாயம் நடக்கிறது அன்னைக்கு தான் நடக்கும். அன்னைக்கு எல்லாரும் சாமியோட கல்யாண பூஜைக்கு அனைவருமே வந்துடுங்க. மாங்கல்யம் மாற்றுறீங்க, தாலி சட்டை மாற்றுறீங்க, தாலி மாற்றுறீங்கலாம் அன்றைக்கி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? அந்த பூஜை காலையிலேருந்தே நடக்கும். சரிங்களா? நீங்கள் தாலி சட்டை மாற்றினாலும் கோயிலில் தாலி சட்டை கொடுப்பாங்க. வந்து நீங்கள் தாலி சட்டை மாற்றிட்டு போய்க்கலாம். தாலி ஏதாச்சும் புது தாலி போகிறதுனாலும் வந்து உங்கள் வீட்டுக்காரோட நீங்கள் போட்டுட்டு போய்க்கலாம். சரிங்களா? அதுமாதிரி செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். பங்குனி மாதம் 18ஆம் தேதி உத்தர திருவிழாவும் இருக்குது. அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சரிங்களா? எலுமிச்சை பழத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய வெள்ளை சாத்தி படம் இருக்கு பாருங்க, அந்த வெள்ளை சாத்தி படத்தை வாங்கிக்குவாங்க. அந்த வெள்ளை சாத்தி படத்தை முன்னாடி இந்த படத்தை 3 நாளைக்கு வச்சு சாமி கும்பிடணும். இன்னைக்கு 3ஆம் நாள் வளர்ப்புறது வருது பார்த்தீங்களா? அந்த வளர்ப்புற இன்னைக்கு தான் குடிக்கணும். இன்றைக்கே குடிச்சு விடக்கூடாது. அது வளர்த்துக்கான அடையாளம் வளர்ப்பையில் குடிக்க சொல்கிறது. இன்றைக்கி ஒரு பொழுது, நாளைக்கு ஒரு பொழுது, 4 மறுநாள் 3ஆம் பொழுது. வளர்ப்புற அன்னைக்கு காலையில் சூரியன் உதயாயி மேலே வருது இல்லை? அப்போ சூரியன் உதயாயி மேலே வரும்போது நம்ம எடுத்து இந்த பழத்தை ஜூஸாக பிடிச்சி கையில் வச்சு குடிச்சிக்கணும். 2 பேர் குடிக்கணும். இது பொண்ணுக்கு மட்டும். வாழைப்பழம் மட்டும் இப்போ ஆளுக்கு போய் சாப்பிட்டுக்கணும். சுவாமி ஆண்டவனை மோற்று ஆண்டவா, நல்ல தரமுள்ள புத்திரவாரிசு உண்டாக வேணும். ஆண் வாரிசுக்காக மண்டிட்டு தெய்வமே மூன்று குடிகொண்ட ஆண்டவா, நல்லதொரு முறையில் புத்திரவாரிசு உண்டாக்கி கொடுத்து காத்து ரட்சிக்க வேண்டிய ஆண்டவனை வடிவடி வேலவா தோகமையில் ஏறிவன் தருகின்ற ஆண்டவனே முருகா முருகா அருள்வாய் அருள்வாய் ஆண்டவனை புத்திரவாரிசு சுவாமி ஆண்டவனே சுவாமி ஆண்டவனை ஆணு பொண்ணு எதனாலும் சரி ஆண்டவனே பவித்திரமான முறையில் ஆரோக்கியமான முறையில் எந்த ஒரு ஊனமும் இல்லாமல் நல்லது ஒரு முறையில் பிறக்குவோனே ஆண்டவனை முருகா. சுவாமி என்ன செஞ்சு கொடுக்குறீங்க ஆண்டவனுக்கு? மூன்று ஆண்டவா, நல்லது ஒரு முறையில் புத்திரவாரிசு உண்டான மகா ஆண்டவனை மூன்று ஆண்டவா, வடிவடி வேலவா, வண்ணமயில் ஏற்று கொண்டு என்ற ஆண்டவனை சண்முகநாதா, அருள்வாய் அருள்வாய் மூன்று தெய்வமே ஞான பண்டிதா கதிர்காமத்தரசே. உடலிலேயோ மனதிலேயோ வாழ்க்கையிலே எவ்வகையான குறைகளாயினும் வேறு கொண்டு தீர்த்தருளி உடனே கருவாக வேண்டும், அடி நிறைய வேண்டும், காரியம் கைகூட வேண்டும். முருகா சுவாமி ஆண்டவனே பகவானே முருகையா. சுவாமி ஆண்டவனே முருகா, இப்போ இந்த மாதம் ஏற்பாடு செய்ய போகிறாங்க. நல்லதொரு முறையில் கருவானது வளர வேண்டும். எவ்வகையான தருவா நிவர்த்தியாகி ஆண்டவனே தாங்களே வழிநடத்த வேண்டாம். உடனடியாக சென்று ராஜ தவறிந்தால் வேலை கொண்டு அதை அறுத்தறிந்து ரட்சிக்க வேண்டும். எவ்வகையான தடைவண்ண நீக்கிறோடு நல்லதொரு முறையில் குழந்தைய பவித்திரமான முறையில் குழந்தையை வளர்த்தி கொடுத்து உருவாக்கி பிரசவம் செய்து வைக்க வேண்டிய ஆண்டவனை மூன்று ஆண்டவா முருகா முகநாதா வடிவடி வேலவா. எந்த வகை சுவாமி ஆண்டவனை மூன்றாண்டோ முதல் குழந்தையாக வந்து மண்டிக்கிறாங்க. வேலவா மூன்று ஆண்டவா முருகா முருகா அருள்வாய் அருள்வாய் குழந்தை கொடுத்தாங்க. என்ன சொல்லுங்க தாரமங்கா முருகாசனம் நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை சார்ந்த வெங்கடாச்சலம் சங்கீத பிரியா கல்யாணம் ஆகி 5 ஆண்டு காலம் குழந்தையெல்லாம் மோட்டராண்டு வந்து மடிப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இப்போ பாப்பா 3 மாசமா இருக்கிறேன். இதே கூட நல்லதொரு மேலே சுகப்பிரசவமாக ஈண்டெடுக்கிறேன். நம்ம எல்லாம் மேலே மோட்டராண்டவனுக்கு சுகப்பிரசவம் பண்ணி கொடுக்கின்ற குமரனுக்கு, ஆண் வாரிசு அருள்கின்ற தெய்வத்திற்கு, பொன் வாரிசு அருள்கின்ற தெய்வத்திற்கு, குழந்தை வாரிசு ஆண்டவனுக்கு அரோகரா. நீ
குடும்பத்தை காத்து சீக்கிரம் உங்களுக்கு வேணுமா சாமி எடுத்து வரணும்.